நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. போலி பத்திரப்பதிவு விவகாரத்தில் அதிகாரிகள் உள்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். நடந்த சம்பவம் என்ன, எவ்வாறு அது போலி என்று தெரிய வந்தது, எந்தெந்த அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார்கள், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருக்கிறது? சென்னை முகப்பேறு பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் மற்றும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியின் மைய பகுதியில் நியூ கோல்டன் நகரில் 125 சென்ட் நிலம் உள்ளது. இவர்கள் சென்னையில் வசித்து வருகின்றனர். இதனை பயன்படுத்தி கொண்ட நில புரோக்கர்கள் சிலர் போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்து புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு 3 நபருக்கு அந்த இடத்தை விற்றுள்ளனர். அதாவது 2,96,00,000 ரூபாய்க்கு விற்றுள்ளனர். இதனால் இந்த விவகாரம் ராமநாதன் குடும்பத்தாருக்கு இதுக்கு தொடர்பான அதாவது ஒவ்வொருத்தரிடம் புகார் மனு அளித்தார். இந்த புகார்ல அந்த சார் பதிவாளர், ரிஜிஸ்டர் செய்த சார் பதிவாளர், துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் வரை அனைவருமே இது சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ராமநாதன் புதுக்கோட்டை மாவட்ட நில அபகரிப்பு பிரிவு போலீஸ் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் இந்த போலி பத்திரம் மூலம் தயாரித்து இந்த 2,96,00,000 ரூபாய்க்கு இந்த இடம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்ததை தொடர்ந்து சார் பதிவாளர், தாசில்தார், துணை தாசில்தார், DAO உட்பட 9 பேர் மீது தற்போது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் தான் யார் யார் சிறைக்கு செல்லப் போகிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும். தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.